பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாம்? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாத. விருந்து சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன? நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம்தான் இங்க. பணத்துக்காக இந்த வீட்டுல என்னை இப்படி எல்லாம் படாத பாடுபடுத்துறாங்க. உன்னை பார்க்கணும் பேசணுங்கிற நோக்கத்தோட நிச்சயமா நான் இங்க வரவே இல்லை. சிநேகிதர்களை போல நடிச்ச 2 அயோக்கிய பசங்க செஞ்ச அக்கிரமமான காரியம் இது. உனக்கு பணம் வேணும்னாலும் தரேன். ஆனா அடுத்த பெண் வாழ்வை கெடுக்க நினைக்கிற அயோக்கியம் மட்டும் என்ன நீ முடிவு கட்டிடாது. வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம். குணமுள்ள ஒரு கணவன் கிடைச்சா அவரோட கடைசி வரை குடும்ப வாழ்க்கை நடத்த இந்த நிமிஷமே தயாரா இருக்கு. என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர இனி ஒரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க. என்ன? ஒண்ணுமில்லை, என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. சாவகாசமா நீயே சிந்தனை செய்துப்பா. என்ன சார், ரொம்ப நேரத்துல எந்திரிச்சு இங்க வந்துட்டீங்க போல் இருக்க. ஏமண்டி விருந்து போஜனாரம் தான் எட்ல உன்னிந்தி. ஏன்பா நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்கள் தானே? ஏன் சார், அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா, நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டியக்காரி வீட்டுல தான் விட்டுட்டு வரதா? சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதம் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும், போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும்படியாத்தாரு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா கோபம் చేసుకొద్దండి. நாயனாவது கீனாவது முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. போங்க வெளியே. சிநேகிதர்களா? இந்த மாதிரி சிநேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரி தான். என்னங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ எங்க வந்த? எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை. என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். தங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. என்ன? நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. அங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடுத்தருவில அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வரணும். வேண்டாம், ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. தங்கஜம், நீ துணையில்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை கொடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்த? சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட செங்க, அதுவே தங்கஜம், பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பலன்? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழை வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு. இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. நான் வர்றேன். என்ன என்ன பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன். ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படிக்கலாம் கார்ல வை.
இந்த அம்மா யாருன்னு உனக்கு ஏண்டா இதெல்லாம் சொன்ன வேலையை செய் எடுத்து வெலவர உம்மை தேடி ஒரு மடந்தை வெலவர உம்மை தேடி ஒரு மடந்தை. பங்கஜா நீ எங்க போயிட்டு வர்ற? வைர மோதிரத்தை அவர்கிட்ட குடுத்துட்டு வர போறேன். வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு குடுத்துட்டு வர்ற? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பங்கஜா நீ வர வர என் பேச்ச மீறி போற. இதுக்குதானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பலத்த கொடுமைக்குத்தானே வர்றவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜா ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. நீ போற நான் சொல்ற நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செய்ததை ஆனா பைசாவோட கணக்கிட்டு போ. எனக்கு செலவு செய்ததை நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கோங்க. நான் போறியா? பங்கஜா நான் சொல்றது காணு. நீங்களா? ஐயா வாங்க வாங்க. ஒன்னு நேரம் உங்களை வச்சு பேசிக்கிட்டு இருந்தது. பங்கஜா நான் வருவாருன்னு சொன்னதை கேட்டியா? பாத்துக்க வந்துட்டாரு. வாங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு வாமா. நான் போய் அதுக்குள்ள காப்பி பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. வாங்க. பங்கஜம் என் வரவை நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல? உங்க வரவை எதிர்பார்க்கல. ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறக்கவே இல்லை. பங்கஜம் பங்கஜம் நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல. கார்ல போய்கிட்டே இருந்தேன். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதுல உரிச்சுக்கிட்டே இருந்த. மனசை கட்டுப்படுத்த முடியல. திரும்பி வந்துட்டேன். பங்கஜம் என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு எப்படி அடிமையாயிட்டேங்கிறத நினைக்கும் எனக்கே அதிசயமா இருக்கு. அதுதான் நான் செய்த பாக்கியம். வாழ்க்கையில என்னென்ன ஆபத்து வருமோ ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருந்தேன். தனிப்பட்ட முறையில நான் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் வருதேன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நேர்மையோடு நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோட போராடிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படணும். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியதுதான் இனிமே உங்க கடமை. பங்கஜம் உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறல. இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாறி. இருங்க இதை வர்றேன். வேலு, புது வீடு கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா? அனாதையா வந்த அமுதாவுக்கு ஆதரவு காட்டினேன். அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து வாழ்வு அத்தனையும் இருந்தது. இந்த நிலையில அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே, இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆண்மகன் செய்யற செய்கையா? என்னங்க என்னங்க இதை சாப்பிடுங்க. ஏங்க சூடா கொடுத்துட்டேனா? இல்ல, இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் டம்ளர் தவற விட்டுட்டேன். பாத்தீங்களா, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இதை எழுதின ஓவியர் எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்கார். அதை விட என் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவியர் ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சுட்டான். பங்கஜம், என் வாழ்க்கையில நான் தவற முதல் நாள் இது. இல்லை இல்லை, பங்கஜம் மனசுல நினைச்சமா கொள்ளையடிச்சிடுவேன். குடிசைக்காரன் பிடிக்க வந்தா குதிச்சு ஓடுவேன். கள்ளன் நான் குதிச்சு ஓடுவேன். அப்போ நான் குதிச்சு ஓடுவேன். ஜோப்படி செய்வதிலே சூரனடா வீரனடா. துரத்தி வரும் போலீஸுக்கு டிமிக்கி கொடுக்கும் திருடா. ஓ
ஹே தங்கடி ஹே தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்குயிலே பலபா தில்லாலங்குயிலே பலபா தில்லாலங்கடி பாட்டு பாடி வந்தேனே குயிலே பலபா வந்தேனே குயிலே ஷோக்கா வந்தேனே குயிலே அகத்தா தகிர்தா 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 இந்தா கைத்தடி கைவச சரத்து இருக்குது. ஆமா, இந்த தெருக்கூத்துல ஆடி பழக்கமோ உனக்கு? ஓய், உனக்கு தான் ஆட தெரியும், அபிநயம் பிடிக்க தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உட்கார்றா, கோச்சிக்காத, சும்மா நான் வேடிக்கையா சொல்றேன். அது போட்டோம், நீங்க ஐயா வர்றது போறத பத்தி வீட்டுல பேச்சோட பேச்சு எதுவும் சொல்லி தொலையாதரா. ஒரு மன நிம்மதிக்கு ஓய்வுக்காக இப்படி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டும் காணாம இருக்கணும், தெரியுதா? ஓய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சும்மாரியா. வண்டியெல்லாம் ரெடியா இருக்குங்க, புறப்பட வேண்டியதுதான். சரி, நீ போய் வண்டி கட்டு, நான் வரேன். சரி. ஓய், பையன் பயங்கரமானவன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கியா? ஆமா, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பங்கஜம், நான் வரட்டேன். போய் 2 நாள்ல திரும்பிடணும். குழந்தைய பார்த்த உடனே திரும்பிடுறேன். இல்ல இல்ல, இருந்து உங்க மனைவியும் பார்த்துட்டு வாங்க. ஐயா 2 டேஸ்ல வந்துருங்க. அப்புறம் அங்க போன ஒரு 5-6 டேஸ் இருந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்னால முடியாது. மாத்திரம் உன்னை விட்டு போவாதரா. ஏண்டா, காரியம் இல்லாம வரமாட்டிய, எதுக்கு இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு 15 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனேன்ல. அடடே, அதுக்கு என்னடா இப்ப என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட? அவசரம் என்னடா? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும், அதான் அவசரமா கொண்டு வந்தேன். நேத்துதான் மெட்ராஸ்ல இருந்து வந்திக்க போட்டிருக்கு. என்னடா இது சும்மா மெட்ராஸ் மெட்ராஸ் இதே குழப்பா போச்சு உங்களுக்கு? மன்னார்ண்ண, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வேலண்ண பங்கஜமா ஒரு பொண்ணோட சிநேகிதம் வச்சிருக்காரு. என்னது? அங்கதான் போறாரு. நம்ம வேலை என்ன? நம்ம வேலண்ணன் தான். என்னால இதை நம்ப முடியலையே. அதை ஏன் கேக்குற? இன்னும் வீட்டுக்கு தெரியாது. அந்த அன்னைக்கு கூட தெரியாதா? அட தெரியாது. என்னங்க இன்னும் சாப்பிட வரல? அண்ணன் அண்ணன் நான் வரேன். உட்கார்ற, சாப்பிட்டு போலாம். உட்கார்ற உட்கார்ற. ஒரு நாளைக்கு உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். போடா. சரி, பெருக்கா போ. என்னங்க அந்த ஆள் வந்து என்ன ரகசியமா காலை கடிச்சாரு? என்னது அது பர்சனல் மேட்டர். அதுதான் என்ன பர்சனல் மேட்டருங்கிறேன். அதை நீ தெரிஞ்சுக்க வேணாம். போ. தெரிஞ்சுதான் ஆகணும், சொல்லுங்க. மரியாதையா போய் சோறு போடு. போ. அதெல்லாம் சோறு போட முடியாது, சொல்லாட்ட. உதவாங்க, சோறு போடு. போ. ஆமா, வரப்பாரு. ஏய், இந்த பாரு, உனக்கு மரியாதையா சொல்றேன். இந்த மாதிரி பேசுனேன், அப்புறம் வேலண்ண மாதிரி நானும் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு மைசூருக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை. என்னது, வேலண்ணன் அப்படி நடக்கிறாரு? பின்னன்னா ஒன்னாட்ட பொஞ்சாதி வந்து வாச்சா? அவரு ரொம்ப நல்லவருன்னு சொன்னீங்களே. அவர் நல்லாதான் இருக்காரு, கெட்டு போகல. ஆமா, அவர் இப்படி நடக்கிறாருன்னு அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அத்தை, வேலு தம்பி அப்படியா நடக்குது? ஆமா அத்தை. தங்க பொம்மை மாதிரி பெஞ்சாதி இருக்க இப்படி பிரதர்சனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியலையே. மாப்பிள்ள, பயப்படாதீங்க, நான் இப்பவே போய் வேறு தம்பி பெஞ்சாதி கிட்ட சொல்லிட்டு வரேன். எங்க இல்லைங்க. என்னது எங்க இல்ல? எங்கே பொறுப்பிட்டியே? எங்க பொறுப்பிட்டே? இப்படி வாசி. எங்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல்றேனுங்க. வந்து வந்து வேறு தம்பி பெஞ்சாதிய பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதபடி கலகம் பண்றதுக்கு போறியா? நான் வேணுவை கண்டு வேண்டிய சொல்லி ஏற்பாடு பண்றேன், நீ சும்மா கடை. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை மீறித்தான் நடக்கத்தான் போறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கல் இருக்கு. அவ்வளவு தைரியம் வந்துட்டுதா? என்னங்க, என்ன நீங்களும் இருக்கீங்க. என் கழுத்துல தாரத்தினத்துக்கு அப்புறம் வேற பண்ண கண்ணை திறந்து பார்த்திருப்பீங்களான்னு. இதெல்லாம் என்னத்துக்கு பழைய கதை. போங்க, கேள்வி செய்யாதீங்க. வேறு தம்பி இப்படி செய்யலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துட்டு தான் வரேன். வாணாம் பிள்ளை, போங்க. அத்தை, வீராகி, வீராகி. ஏமா ஏமா, என்னப்பா இது?
ஆமா, ரூம் எல்லாம் திறந்து போட்டு எங்க போனீங்க? பக்கத்து ரூமுக்கு போயிருந்தோம்மா. ஆமா, நீ இன்னும் 5:30 PM வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு 3:30 PM வந்துட்ட. பிருந்தாவனத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டாங்களா, உடனே என்ன எங்க அனுப்பி வச்சுட்டார். அது சரி, நீங்க ரூம திறந்து போட்டு எங்க போனீங்க? பக்கத்து ரூமுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது. அதுக்கு வேண்டிய சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க கார சத்தம் கேட்டது, வந்துட்டேன். அந்த பொண்ணை கூட கூட்டி வந்திருக்கேன். சும்மா மாமா பயப்படாதா? வாமா, உட்கார். ஓகே. ஏமா அழுதுகிட்டு இருந்த? அழ வேண்டிய நிலை வந்து அழுதுதானே தீரணும். பெண்கள் எப்பவும் அழக்கூடாதுமா. ஆறுதல் சொல்லி, தைரியம் சொல்லி ஆண்களை உற்சாகப்படுத்த வேண்டியதான் நம்ம கடமை. உன் புருஷன் ஏதாவது திட்டினாரா? அம்மா, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஓ, கல்யாணம் ஆகாத பொண்ணா? உன் பேர் என்னம்மா? அம்மா, என் ஊர் பேரெல்லாம் சொல்ல என் மனசு பிரியப்படல. என்ன பிடிவாதம் செய்யாதீங்க. என் வாழ்க்கை வரலாறு கேட்கணும்னு வற்புறுத்தாதீங்க. அம்மா, என்ன உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சு தாராளமா உன் வரலாற்றை சொல்லலாம். ஐயா வர்றாருங்க. அப்ப நான் என் ரூமுக்கு போறேங்க. கூட்டிட்டு போங்க. ஆமா, பிருந்தாவனத்தை சுத்தி பாக்குறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சுட்டீங்க. நெருக்கடியான கட்டம் நேரும் போது மனுஷன் எதையும் நிதானத்தோடு செய்ய முடியறதில்லை. ஆமா, இப்ப நம்ம ரூம்ல இருந்து போச்சு அந்த பொண்ணு யாரு? பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணு. பாவம், புருஷனை விட்டு பிரிஞ்சவ மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. யாரு எவருன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்படின்னா புருஷனை விட்டு பிரிஞ்ச பெண்ஜாதிகள்லாம் வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பாங்க. பின்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. அப்போ என் மனைவி மேல பாத்தீங்களா, நான் உங்க கேள்விக்கு ஏதோ பதில் சொன்னேன். அந்த பதில் உங்க மனசையே புண்படுத்தும் நான் எதிர்பார்க்கல. பங்கஜம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. திடீர்னு நான் புறப்படுற அவசரத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை மறந்து வந்துட்டேன். நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படட்டுமா? இங்க பாருங்க, என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. உங்க மனைவியை பார்க்க போறேன்னு சொல்லுங்களேன். நான் என்ன தடுக்கவா போறேன்? அவங்களுக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டப்படி இப்பவே புறப்படுங்க. கள்ளமில்லாத என் மனைவியுடைய எண்ணம், உன்னுடைய உள்ளமும் ரெண்டும் ஒண்ணுதான். உன்னை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரேன். ஓய் சுருங்க ஓய், நீர் பங்கஜத்தை அழைச்சுக்கிட்டு ட்ரெயின்ல ஊருக்கு போ. நான் கார்ல போறேன். பெட்டி படுக்கையில எடுத்து கார்ல வை. சரி. ஓய், பங்கஜம் ஊர் போய் சேர்ந்த உடனே எனக்கு தந்து கொடுக்கணும். கம்பி கொடுத்துடுறேன். நீங்களும் போய் சேர்ந்த உடனே லெட்டர் போடுங்க. மறந்துட போறீங்க. ஒண்ணு ஒண்ணு சும்மா பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, கண்ணு கட்டுடும். ஓகே. ஒண்ணு பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ண நம்ம ஊர் கூட்டி போலாமா? அந்த பொண்ணு ஊரு பேர் ஒண்ணும் தெரியாம எப்படி கூட்டிட்டு போறது? அதெல்லாம் அங்க போய் விசாரிச்சுமா. ஒரு பொண்ணு புலம்புறத என்னால பாக்குறீமா? உனக்கு தெரியாது. சரி சரி, இப்படி செய்யுங்க. பள்ளிக்கு போகுமா, அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா, பொட்டு வச்சு புதுசு உடுத்தி பள்ளிக்கு போகுமா, அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஏடி தெரியுமா, எங்க பட்டு குழந்தை பால் ஊத்தி சோறு தின்னுமா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஏடி தெரியுமா. அமுதா, 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 ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா இருக்கேன். மணி, அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கா? வராதுங்க. உங்களுக்கு குழந்தை ஞாபகம் கூட இருக்கா? நீ என்ன சொல்ற? நீங்க இப்போ ஏன் அதுல உனக்கு என்ன சந்தேகம்? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசிக்கலாம். வாடா கண்ணு. தொடாதீங்க. அமுதா, குழந்தைய கூட தொடக்கூடாத அளவுக்கு நான் என்ன தவறு செய்துட்டேன்?
உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. தெரியாம தானே கேட்கிறேன். மறுபடியும் கேக்குறேன், நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? மெட்ராஸ்ல இருந்தா வர்றேன். என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. ஏன், மைசூர்ல இருந்தா வரேன்னு சொல்லுங்களேன். உங்களை நான் என்ன செய்ய முடியும்? அதுவா வந்து நம்ம கம்பெனி விஷயமா மெட்ராஸ்ல இருந்து மைசூர் போய் அங்க இருந்து ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொல்றீங்க? அமுதா, யாரோ எதையோ சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்க. அதுதான் உன்னுடைய பேச்சு செய்கையெல்லாம் எனக்கு மாற்றமா தெரியுது. மாற்றம் அடைஞ்சு தவறான செய்கை செய்யறது நீங்களா நானா? தம்பதிகளா வாழும் போதெல்லாம் நேர்மையோடு நடந்துட்டு ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம் தகாத காரியத்தில் ஈடுபடுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அமுதா, விஷயத்தை சொல்லாம நீயாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? நீங்களே தெய்வம். உங்க அன்பே அழியாத சொத்துன்னு ஒவ்வொரு நிமிஷம் செய்ய உங்க மனசு இடம் தருதா? அமுதா, ஊராருக்கெல்லாம் புத்தி சொல்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி நடக்கலாமா? என்ன உளர்ற? சும்மா நடிக்காதீங்க அத்தா. எல்லாம் எனக்கும் தெரியும். உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த நிமிஷமே நிரூபிக்க முடியும். கண்டவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்ம கண்டபடி பேசாத அமுதா. கட்டுக்கதையா? அப்படி என்ன? எந்த பெண்ணுடைய சிநேகிதம் இல்லைன்னு நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்லிடுங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? இந்த சின்ன விஷயத்துக்காக குழந்தை மேல ஆணைகளை சொல்றியா? ஆமா, அவளோட சந்தோஷமா தான் இருந்து மைசூருக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு நீ இப்ப என்ன செய்யணுங்க? இந்த மாதிரி நடந்து என் இதயத்தை புண்ணாக்குவதற்கு உங்க மனசுல எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அத்தா. அமுதா, இப்ப என்ன நடந்துட்டது? ஏன் இப்படி அழுகிற? என்னை விளையாட்ட அழ வச்சு வேடிக்கை பாக்குற நீங்க இன்னைக்கு வினையாக அழ வைக்கிறீங்களா? அமுதா, அப்பா எல்லாம் கீழே இருக்காங்க. இப்ப நீ பேசாம இருக்கியா இல்லையா? அத்தா, ஒரு பெண்ணுக்கு ஆஸ்தி அந்தஸ்தை விட புருஷனுடைய அன்பு ஆதரவும் தானே முக்கியம். அத்தா, உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். நடந்தது நடந்து விட்டது. இனிமே என் வாழ்க்கை வீணாக்காதீங்க அத்தா. அமுதா, இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? இனிமே அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நடக்க மாட்டேன், சரிதானே? ஐயோ, அவ்வளவு வெறுப்பா பேசுறதுக்கு நான் என்ன செய்தேன்? அதுதான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் வெறுப்பு கிருப்புன்னு பேசி தொலைகிறேன்? வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேண்டாம்? குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா மனுஷன் சாகிறதே மேல்.